திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கண்ணப்பன் ஒப்பதுவோர் அன்பு இன்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டது வண்ணப்பணிந்து என்னவா என்ற வான்கருணை சுண்ண பொன்னிற்கே சென்று உதாய்கொடுத்தே. திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் கண்ணப்பனது அன்பு போன்ற அன்பு என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார். இருந்தாலும் சுவாமி என் ஆண்டுகிறியே அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் இதில் பதிவு செஞ்சிருக்கிறார். கண்ணப்பன் ஒப்பதுவோர் அன்பு இன்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டது வண்ணப்பணிந்து என்னவா என்ற வான்கருணை சொன்ன பொன்னிற்கே சென்று உதாய்கொடுத்தே. ஏன்னா கண்ணப்பனார் லிங்க வழிபாடு செய்தவர். குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு சொல்ற வழிபாட்டில் சங்கம வழிபாடுனா அடியார் கூட்டத்தோடு, இப்போ பிரண்மண்ட நாயனார் அடியார் கூட்டத்தோடு வேணும் சங்கம வழிபாடு தேவைன்னு சொல்லி அவருடைய பக்குவம். இவர் காட்டுவாசி. நம்ம பகுதி இந்த தொண்டை மண்டலத்தில் பொத்தப்ப நாடு, நம்ம காலத்துக்கு அந்த பக்கம் ஒரு 40 கிலோமீட்டரில் பொத்தப்ப நாடு. அங்கே உடுப்பூர் என்ற கிராமத்தில் பிறந்த கண்ணப்ப நாயனார் வேடனார் அந்த பகுதியில் பிறந்து அவர் அந்த லிங்க வழிபாடு, அந்த பொன்முகலை ஆற்றின் தண்ணியை கொண்டு போறாரே, அதாவது செவ் பூஜை செய்வதற்கு வாய்க்கலசம் என்று சொல்லுவார். வாய்க்கலசம் கண்ணப்ப நாயனார் பொன்முகலை ஆற்றிலிருந்து தண்ணியை கொண்டு செவ் பூஜை செய்கிறார். குடுமி தேவரை ஏற்றினார். அத்தனை ஒரு சிறப்பு. கண்ணப்பன் ஒப்பதுவோர் அன்பு இன்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணிந்து என்னவா என்ற வான்கருணை சொன்ன பொன்னிற்கே சென்று உதாய்கொடுத்தே என்று சொல்லுவார் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர். அப்படின்னா அது நம்ம அந்த வியக்கிறார். அந்த அளவுக்கு அகில உலகத்தில் கண் மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர் யாருன்னா நம்ம கண்ணப்ப நாயனார். இப்போ கண் மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறோம் இல்லையா, ஒருவருக்கு கண் குறைபாடு இருந்தால் இன்னொருத்தர்கிட்ட அந்த கண் கண் மாற்று அறுவை சிகிச்சை அகில உலகத்துக்கும் கண் மாற்று அறுவை சிகிச்சை செய்து சிவபெருமானுக்கே கண்ணை எடுத்து அப்புறாரு. அப்படி அந்த ஒரு லிங்க வழிபாட்டுடைய பெருமையெல்லாம் நம்ம நம்ம வடதிருமுல்லை வாயில் பக்கத்தில் நம்ம அரக்கோணம் சென்னை போகிற வழியில் பூசல நாயனார் திரு நின்றவூர் பூசலன் பண் நெடிது நாள் இணைந்து செய்த நன்னீராட்டு ஆலயத்து நாளை நாம் புகுவோம் நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒழித்து பின்கொள்வாய் என்று கொன்றை வாற்றலையார் தொண்ட கோயில் கொண்டருள போத்தனார். திரு நின்ற ஊர்னா இப்போ திருநெல்வேலின்னு சொல்கிறாங்க இல்லையா, திரு நின்ற ஊர் பூசலன் பண் நெடிது நாள் இணைந்து செய்த ரொம்ப நாளாக மணக்கோயில் கட்டுகிறார். அவருக்கு கோயில் கட்டுறதுக்கு அங்கே இல்லை, பொருள் கிடைக்கல. நம்ம காஞ்சிபுரத்தில், அதாவது நம்ம இந்த தொண்டை மண்டலத்திலேயே 2 பஞ்சபூத தலங்கள், காஞ்சிபுரம் மண், காலத்து காற்று. திருவாரூர் மண்ணுன்னு சொல்லுவாங்க, நம்ம காஞ்சிபுரம் மண், காலத்து காற்று. நம்ம தொண்டை மண்டலத்தில் 2 பஞ்சபூத தலங்கள். இப்போ திரு ஆலங்காடு, காரைக்கால் அம்மையார் முக்கித்தலம், ரத்ன சபை, இதெல்லாம் ஒரு பக்குவம் நம்ம பகுதி. ஏன்னா நம்ம பகுதியினுடைய மேன்மையும் கொஞ்சம் சொல்லணும் இல்லையா. அப்படி அந்த திரு நின்றவூர் பூசலன் பண் நெடிது நாள் இணைந்து செய்த ஐயர்கள் காலவர்கோன் கற்கோயில் கட்டுகிறார் எங்கள் காஞ்சிபுரத்தில். நீ அப்பனக்கா நீ குடமுழுக்கு செஞ்சுக்கோ, அங்கே வா போகலான்னு கூப்பிட்றார். திரு நின்றவூர் பூசலன் பண் நெடிது நாள் இணைந்து செய்த நன்னீராட்டு ஆலயத்து நாளை நாம் கூப்பிடுவோம். அந்த குடமுழுக்கு வாயான்னு சொல்லி கூப்பிட்றார். அரசனை கூப்பிடுகிறார் சுவாமி. அடியார் கூட்டத்தோடு போகிறாங்க. அங்கே பூசலன் மணக்கோயில் கட்டின இடத்துக்கு. அங்கே போனால் ஒரு கோயிலும் தம்பில்லை, வெளியே வெளிப்பார்வைக்கு
எங்கே இங்கே குடமுழுக்கு எங்கே கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையேப்பான்றாங்க அந்த ஊரில். சரி, அது அந்த குளத்து கையில் ஒரு பெரிய இருக்கிற அவர் ஒன்றா கேட்டு பாருங்கன்னா அங்கே கேட்குறாங்க, இங்கே ஏதோ குடமுழுக்குன்னு சொன்னாங்க கோயிலுக்கு. ஆமாம் ஐயா, நான் தான் குடமுழுக்கு. எங்கே கோயில் எங்கே? என் மனசில் இருந்தார். யார்? பூசல நாயார். திரு நின்றாவூர் பூசலன் பண் நெடிது நாளிற்கு செய்த நன்னீராட்டு ஆலயத்து நாளை நாம் கூறுவோம். நன்னீராட்டுவது குடமுழுக்கு. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி கூட நல்ல தண்ணியாக எப்படி மாறும்னா, இப்போ கோயில் குடமுழுக்குன்னா தலையை எடுத்து போய் காமிக்கிறோம். நம்ம மேலே ஒரு கொட்டு விழப்போதா? கோயில் கோபுரத்தில் அந்த கலசத்து மேலே தண்ணி ஊற்றுறாங்கன்னா அங்கே ஊற்றுற தண்ணி நம்ம மேலே வந்து படப்போதா? அது புனித நீர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுபோல் அந்த நீரில் வந்து அந்த மந்திர ஆற்றல் வந்து அமையும். அதான் நீருடைய தன்மை. திருமுறை கருத்தெல்லாம் நம்ம வீட்டுகளில் பாட 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 பேச 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 அந்த தண்ணி கூட நல்ல தண்ணியாக மாறும். திருமுறை கருத்து பதியும். அதனால தான் நம்ம பெரியவங்கெல்லாம் வந்து ஒரு சோறு ஆக்கும்போது கூட 5 விரலும் படுற மாதிரி அந்த அரிசி எடுத்து வழியில் போடுவாங்க. வடிச்சுட்டு நிமித்தும் போது அந்த அடுப்பு சாம்பலே எடுத்து அந்த திருநீர் மாதிரி பூசிட்டு அப்படி ஒரு வணக்கம் சொல்லுவாங்க. 2 கையும் சேர்த்து வணங்குவாங்க. நம்முடைய சந்ததிகளுக்கும் பசி இல்லாமல் அந்த சைவ உணவு சாப்பிடணும்னு சொல்லி பெரியவங்க நினைச்சாங்க. அதை ஒரு வழிபாட்டில் கொண்டு வந்தார்கள். ஒரு இல்லறத்தில் வந்து வீடு கட்டும் போதும் கடகால் போடும் போதும் இறை வழிபாடு செய்கிறோம். ஒரு நெசவு தொழில் பண்ணுறோம்னாக்கா நெசவு தொழிலில் உள்ளே போய் கைத்தறி நெய்யும் போதும் அங்கே இறை வழிபாடு செய்கிறோம். உணவு விவசாயம் பண்ணும்போது நாற்று விடும்போது கூட அந்த ஆள் என்ன பண்ணுறான், விதை விதைக்கும் போது சுவாமியை நினைக்கிறாப்புல அந்த சேர்த்து மண்ணியை எடுத்து அப்படி வைக்கிறாப்புல. அதுதான் லிங்கம். அந்த லிங்கம் ஒரு சேர்த்து அந்த நாத்தங்கால்லேருந்து ஒரு குடி மண் எடுத்து அப்படி வச்சுட்டு 2 அருகுகளை சொல்லி விட்டு 2 தும்பப்பூ எடுத்து வந்து போட்டால் அதுதான் சிவ வழிபாடு முடிஞ்சுதாங்க. லிங்கம் அதுதான் லிங்க வழிபாடு. அந்த விவசாயிக்கு அது போதும். அப்படியெல்லாம் வந்து நம்ம பெரியவங்கெல்லாம் வந்து ஒரு உரையில் நெல் எடுத்து போட்டனால விதை நெல் வேணும் அடுத்த வருஷத்துக்குன்னா ஒரு பிள்ளையார் பிடிச்சி சாணி பசுமாட்டு சாணத்தை ஒரு பிடி பிடிச்சி முதல்ல அப்படி அந்த உரையில் வச்சுட்டு நெல் எடுத்து உள்ளே கொட்டுவாங்க. அடுத்த வருஷம் விதைக்கு வேணும்னு சொல்லி விதை நெல். அத்தனை எத்தனை கோபுர கலசத்தில் எதை கொட்டுறாங்க? அந்த தினை, விறகு, சாமை, குதிரை வாரி சொல்கிறோம் இல்லையா? அதெல்லாம் வந்து அந்த கலசத்தில் ஏன் போடுறாங்க? ஒரு காலத்தில் வந்து விதை இல்லாமல் ஒரு பஞ்சம் ஏற்பட்டால் அப்போ அந்த விதை பயன்படும்னு சொல்லி தான் கலசத்தில் அதை போட்டு வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் நம்ம முன்னோர் செய்த ஒரு செயல்பாடெல்லாம் நம்ம மறுபடியும் நினச்சி அந்த லிங்க வழிபாட்டுடைய பெருமையெல்லாம் நம்ம வந்து உணரணும். எத்தனை ஒவ்வொரு மனசில் வந்து நம்ம நினைக்கிற நினைப்பு வந்து ஒரு அற்புதமான செயல்பாடாக மாறணும். அந்த குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு இதெல்லாம் வந்து மேலும் 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 வளரணும். நம்முடைய சந்ததிகளுக்கும் அதை சொல்லணும். அப்படி சொல்லும்போது என்ன ஆகும்? அந்த பகுதியே வந்து வளம் பொருந்திய பகுதியாக மாறும். வளம் பொருந்திய பகுதியாக மாறும். எத்தனை காலம் 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை பொற்காலமாக இருந்தது. காரைக்கால் அம்மையார் காலத்திலிருந்து சேக்கியார் பெருமான் காலம் வரை. அதற்கு பிறகு ஏன் தொய்வு ஏற்பட்டது நம்ம நாட்டுக்கு? செய்ய வேண்டிய வேலை செய்யலைன்னா தொய்வு ஏற்படும். ஒரு குடும்பத்தில் குடும்பத் தலைவன் வேலை செய்யணும், பசி இல்லாமல் சாப்பிட முடியும். வேலையை செய்யாது இருந்தால் எப்படி? அப்படின்னா அந்த குடும்பம் வந்து வறுமையில் வாடாமல் இருக்கணும்னா பணி செய்யணும். என் கடன் பணி செய்து கிடப்பதே. நாவுக்கரசு சொல்றாரு இல்லையா? பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினு கருங்கலம் அரண் நஞ்சாடுதல், கோவினு கருங்கலம் கோட்டம் இல்லது, நாவினு கருங்கலம் நமசிவாயவே. 5 எழுத்தை சொல்லி சொல்லி உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்றாரார் வினைகெட பல்லமம் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வியிலாதோரே. திருமுறை கல்வி இல்லைன்னா பல்லமும் மேடும் பறந்து திரிந்து பிரயோஜனம் இல்லாமல் போகும். உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள், நம்முடைய மனதிலேயே வந்து தீர்த்தங்கள் இருக்கிறது. நம்ம ஞானசம்பந்தர் பாடல் திரு ஆலங்காட்டு சொல்லுவார். சாந்தம் கமல் மருகின்ற சண்பை ஞான சம்பந்தன் ஆந்தன் படையனூர் ஆலங்காட்டு எம்மடிகளை வேந்தன் அருளாலே விரித்த பாடல் இவைவல்ல சேர்ந்த இடமெல்லாம் தீர்த்தமாக சேர்வதே. தீர்த்தம் என்றால் நீர்.
தீர்த்தமாக சேர்வார்கள். கங்காஸ்தானம் ஆச்சா, காவேரி ஸ்தானம் ஆச்சா, சொல்கிறோம் இல்லையா? நம்ம புனித நதிகளை நீராடுவது. அப்படி அந்த புனித நதிகளை நீராடும் போது நமக்குள்ள இருக்கிற ஒரு பக்குவத்தை நம்ம வந்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒரு கோயில் குளத்தில் குளிக்கிறோம்னா அந்த கோயில் குளத்தில் அழுக்கு ஒன்று எடுத்து மேலே போடு. ஒரு மீன் செய்து அந்த கோயில் குளத்தில் மீன் செய்து என்ன பண்ணுது? மதுரை பொற்றாமரை குளத்தில் குளிக்கும்போது, சிவனடியார் குளிக்கும்போது நாரை கவனிக்குது. அந்த மரத்து மேலே உட்காந்து அந்த குளக்கரையில், பொற்றாமரை குளத்தில் அந்த குளக்கரையில் ஆலமரம், அரச மரம், அத்தி மரத்து மேலே உட்காந்துக்கின்னு நாரை கவனிக்குது. இந்த சிவனடியார்கள் பேசும் பேச்சை கேட்டுக்கின்னு மதுரை சோமசுந்தர கடவுளை வழிபாடு செய்து நாம் பெற்றன கருங்குருவிக்கு அன்று அருமை போட்டி வருது இல்லையா திருவாசகத்தில்? அப்படி நம்ம அந்த திருமுறையில் இருக்கிற ஒரு பக்குவத்தெல்லாம் நம்ம வந்து பெண்ணை நின்றென்னே பிறவி பெறுவது, முன்னை நன்றாக முயல் தபம் செய்திலர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. திருமந்திர பாடல் உள்ள, அதாவது பெண்ணை நின்றென்னே பிறவி பெறுவது. நம்ம ஏதோ முன்னாடி தவம் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் பேசுகிறோம், காதில் கேட்குறோம். சொல்கிறவங்களுக்கு ஒரு புண்ணியம், 2 காதில் கேட்குறாங்க இல்லையா? நம்ம கேட்குறோம் இல்லையா? 2 புண்ணியம். இதான் முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, போன பிறகு ஏதோ பசு நம்ம வந்து கல்வியை கற்றிருக்கிறோம் திருமுறையில். பெண்ணை நின்றென்னே பிறவி பெறுவது, முன்னை நன்றாக முயல் தபம் செய்தில என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று சொல்லுவார் திருமுறள் திருமந்திரத்தில். அத்தனை சிறப்புடையது. அப்படி நம்ம வந்து ஒரு பக்குவம் வரணும். சிவன் எனும் நாமம் தனக்கே உரிய செம்மேனி எம்மா அவன் எனை ஆட்கொண்டு அழித்திடுமாகில் அவன் தனையான் பவன் எனும் நாமம் பிடித்து தெரிந்து பன்னால் அடைத்தால் இவன் எனை பன்னால் அடைப்பு ஒழியான் என்று எதிர்படுமே. நாவுக்கரசர் தேவாரத்தில் இந்த குழந்தைங்கள்லாம் நோட்டு புத்தகம் வேணும்னு கேட்கும். குழந்தைங்க ஒரு 5ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைங்க, இந்த வாரம் ஆகலடா, அடுத்த வாரம் வாங்கி தரேன்டான்னு சொல்லுவாங்க வீட்டில் பெற்றோர்கள். அடுத்த வாரம் வாங்கி தானே கொடுக்கணும். அதுபோல் சுவாமி என்ன பண்ணுவாராம்? சிவன் எனும் நாமம் தனக்கே உரிய செம்மேனி எம்மான், சிவந்த நிறம் கொண்ட சிவபெருமானார். நிறம் இல்லை, சிவந்த நிறம். நாவுக்கரசர் சொல்றாரு, சிவன் எனும் நாமம் தனக்கே உரிய செம்மேனி எம்மான் அவன் எனை ஆட்கொண்டு அழித்திடுமாகில் அவன் தனையான் பவன் எனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அடைத்தாள் இவன் எனை பன்னால் அடைப்பு ஒழியான் என்று எதிர்படுமே. எப்படி திலகவதி அம்மையார் பலகாலம் நாவுக்கரசருக்காக திருவதியில் வேண்டினாங்க, எவ்வளவு பொறுமையாக இருந்து தன்னுடைய தம்பி பக்குவத்துக்கு வரணும்னு சொல்லி, அதுபோல் பல நாள் நம்ம இறை வழிபாடு செய்யும் போது நல்ல பல செயல்பாடு நடப்பதற்கு அது வாய்ப்பாக அமையும். அவசரப்பட்டு ஆகாது. ஒரு விவசாயி கூட விவசாயம் செய்யும் போது ஒரு மாங்காய் செடியோ தேங்காய் செடியோ வச்சா 5 வருஷ காலம் செய்ய வேண்டிய வேலைலாம் செய்தாதான் மாங்காய் காய்க்குது, தேங்காய் காய்க்குது. அரச மரத்தை சுற்றி வந்தாலும் அடி வைத்த தொட்டு பார்த்தாலும் ஆகுமா? பொறுமையாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம வந்து அதை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யணும். நம்முடைய செயல்பாடுகள்லாம் மிகச்சரியாக இருந்தால் என்ன ஆகுது? அந்த குரு வழிபாடு, சங்கம அதாவது லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடுலாம் வந்து வழி வழியாக நமக்கு பெரியவங்க நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நம்ம இல்லறத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து நலம் பெற பெற்றார்களே. அப்படி அந்த நலங்களை பெறும்போது என்ன ஆகும்? அது நமக்கு வந்து ஒரு பக்குவத்தை கொடுக்கும். பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரண் நஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டம் இல்லது நாவினு கருங்கலம் நமசிவாயவே. 5 எழுத்த மறுபடியும் ஏன் சொல்கிறோம்னா, ஆதி மந்திரம் மூல மந்திரம் 5 எழுத்து சொல்ல 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 நமக்கு வந்து நம்முடைய படிநிலைகள் உயரும், மேன்மை அடைய முடியும். பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை, பூவில் சிறந்தது தாமரை, கனியில் சிறந்தது நெல்லிக்கனி, இலையில் சிறந்தது வில்வ இலை. வில்வ இலையை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. நம்ம வில்வ இலை நம்ம மார்கண்டேய வரலாறுல வரும். மிருகண்ட மகரிஷிக்கும் மருத்துவதி அம்மைக்கும் பிள்ளை பேர் இல்லாமல் காலம் கடக்கிறது.
அந்த காலம் கடக்கும் காலத்தில் அவங்க கோரிக்கையாக வைக்கிறாங்க சாமி கிட்ட. ஆசீர்வாதா சாமி சொல்கிறாரு, போன பிறப்பில் நீ வந்து சாமியுடைய பாதத்தில் ஒரு வில்வ இலையை கூட வச்சு நீ வணங்கலை, அதனால் உங்களுக்கு இந்த குறைபாடு அப்படின்றாங்க. மார்கண்டேயர் வந்து பிறந்தார். எப்படி பிறந்தார்? இலைகாய்ந்து கொடிவதங்கி இல்லை என்று போகாமுன் மாசி மழை போல வந்து என் வயிற்றில் வந்து வளர்ந்து பிறந்தாயே என் கண்மணி செல்வமே என்று சொல்லுவார். இந்த பாடல் வரிகளை மார்கண்டேய வரலாற்று பார்க்கணும். மாசி மாதத்தில் மழை பெய்யாது, தை மாசி மாதம் மழை பெய்யாது. அதுபோல என் வயிற்றில் வயதான காலத்தில் மார்கண்டேயர் வந்து பிறந்தார். மிருகண்ட மகரிஷிக்கும் அந்த மருத்துவதி அம்மைக்கும். எப்படி உடுப்பூரில் வந்து கண்ணப்பனார் பிறந்தார். முருகப்பெருமானை வேண்டி சேவலை நேர்த்திக்கடனாக விட்டு கண்ணப்பனார் பிறந்தார் இல்லையா உடுப்பூரில். இலைகாய்ந்து கொடிவதங்கி இல்லை என்று போகாமுன் மாசி மழை போல என் வயிற்றில் வளர்ந்து வந்து பிறந்தாயே என் கண்மணி செல்லுமே என்று சொல்லுவார். அப்படி அந்த ஒரு பக்குவம் வில்வ இலை, பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரண் நஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டம் இல்லது நாவினு கருங்கலம் நமசிவாயவே. ஒரு திருமுறை என்பது ஜீவராசிகள் நலமாய் வளமாய் வாழ வேண்டும். இந்த உலக உயிர்கள் நம்ம மனிதர்கள் மட்டும் இல்லை, ஆயினங்கள் பசுக்கூட்டங்கள் நலமாய் வளமாய் வாழ வேண்டும். அத்தனை சிறப்புடையது. பசுமாட்டுக்கு நம்மெல்லாம் வந்து உடம்பு சரியில்லைனாக்கா இந்த கொட்டாயம் எடுத்து ஊற்றுவோம். ஒரு காளை மாட்டுக்கு உடம்பு சரியில்லைனா, ஒரு கண்ணுக்குட்டிக்கு, ஒரு பசுமாட்டுக்கு உடம்பு சரியில்லைனாக்கா இந்த கொட்டாயம் எடுத்து ஊற்றுவோம். இது உள்ள மருந்து கலக்கி அந்த கொட்டாயம் ஏன் அதுக்கு எடுத்து ஊற்றுறோம்? நம்ம அந்த பசுமாடு நல்லா வாழணும், அந்த காளை மாடு நல்லா வாழணும். ஏன்னா அப்போ தானே அந்த சுவாமிக்கு தீபம் எரியத்துக்கு வந்து எள் என்ன ஆனோம்னா காளை மாடு வேணுமே செக்காடுறதுக்கு. அப்படி அந்த மாதிரி வந்து நம்ம பெரியவங்கெல்லாம் பல செய்தியை உள்வாங்கி அந்த ஒரு குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடுலாம் கொண்டு வந்தாங்கன்னா எப்படி கொண்டு வந்தாங்க? நமக்கு மேலும் மேலும் நல்ல ஒரு செயல்பாட்டுக்கு நம்ம வந்து ஒரு முன் மாதிரியாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இறை வழிபாடு செய்து செய்கிற வேலையை யாருங்க காஞ்சிபுரத்துக்கு போய் காலை ஆட்டினா சோறு வரும்னு அன்றைக்கி சொன்னாங்கன்னா கால் மட்டும் ஆட்டினா கால் தான் வீங்கும். கைத்தறி நெய்யணும் ஐயா. அந்த காலத்தில் வந்து காலுக்கும் வேலை, கைக்கும் வேலை. ஒரு கைத்தறி நெய்கிறது நீங்கள் பார்த்தீங்களோ இல்லையோ, 2 காலுக்கும் அந்த புனி அப்படியும் இப்படியும், 2 கைக்கும் வேலை, 2 காலுக்கும் வேலை. கைத்தறி நெய்யணும் போய் பாருங்கள். காஞ்சிபுரத்தில் கைத்தறிங்க அதிகம். காஞ்சிபுரத்தில் போய் காலாட்டினா சோறு வரும்னா காஞ்சிபுரத்துக்கு போய் சின்னவேலை உட்காந்து காலாட்டினா வராது, கால் தான் வீங்கும். காஞ்சிபுரத்துக்கு போய் கைத்தறி நெச்சா நம்ம பசி இல்லாமல் சாப்பிடலாம், பொருள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பொருளை சொன்னாங்க. அப்படி நம்ம நல்ல பல செய்தியெல்லாம் உள்வாங்கி நலம் பல பெறுவோம். இமையோர் நாயகனே இறைவா என் இடத்துணையே கமையார் கருணையினாய் கருமாம் இல்போல் நிற்காய் உமையோர் குருடையாய் உருவே திருக்காலத்தியுள் அமைவே உன்னை அல்லால் அறிந்தேற்ற மாட்டேனே. திருச்சிற்றம்பலம்.